வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். இந்த மாதத்திலே நீர் எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களை யுத்தம் பண்ணுறவங்க பண்ணட்டும், நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன். நீ யுத்தம் பண்ணி ஏன் காயப்படுத்துகிற, நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற, நீ ஏன் உடையிற? அல்லேலூயா. உனக்கு அங்கே வசையாது, உனக்கு அங்கே மசையாது, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யுத்தம் பண்ணுறேன். அல்லேலூயா. அதனால் தான் தாவீது சொல்கிறாரு 1 சாமுவேல் 17:47. 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, யுத்தம் யாருடையதான்? கர்த்தருடையது. கர்த்தர் எதில் ரட்சிக்கிறவர் அல்ல, பட்டயத்தினாலும் ஈட்டினாலும். பொதுவாக யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? ரதம், ஆயுதம், கேடகம், பட்டயம், மார்க்க கவசம் எல்லாம் இருக்கணும். இல்லை எல்லாம் இருந்தால் தானே யுத்தத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்கிறாரு, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, அவருடைய யுத்தமே வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்திலேருந்து எதில் வராங்க? பயமுறுத்த எதில் வராங்க? ரதத்தில் வராங்க. ரதத்தில் வரும்போதே என்ன கழண்டுது? உருளை கழண்டுது. அல்லேலூயா. வீல் தானாக கையிலுது. அல்லேலூயா. பார்க்குறோம், யாரும் கையே இல்லையா, தானாக உருளுது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். தானாகவே உருளை வைப்பார், தானாகவே பரல வைப்பார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிறவனை தானாகவே புலம்ப வைப்பார். அவர் எதுவும் நீ ஜெபம் பண்ணால் போதும், அங்கே உருளுது பெறலுதில் அவர் பண்ணுவார். ஆகா, இந்த அம்மாவை இந்த ஐயாவை நம்ம பேசி திட்டோம் ஐயா. அல்லேலூயா. ஏதோ பண்ணிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. நமக்கு மாந்திரெல்லாம் பண்ண தெரியாது. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணாலே கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. நீங்கள் சண்டை போட்டு பண்ணுறது, சில பேர் பாருங்கள், பிரச்சனை வருமா கத்தி இவங்க தொண்டையே போய்டும், அது தொண்டையே போய்டும். அல்லேலூயா. என்ன பேசணும்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சரியாக ஆண்டவரிடத்தில் பேசுனீங்கன்னா அவர் அவன் காது கேட்குற மாதிரி பேசுவார். அல்லேலூயா. லாபான் இடத்துல பேசினார், அவனுக்கு நன்மை ஒன்றும் தீமை செய்யாதபடி பார்த்துக்கோ. அல்லேலூயா. நன்மைக்கு எதிராக நீ தீமை செய்யாது. அல்லேலூயா. எச்சரிக்கிறார், காதில் பேசுகிறார். சொல்கிறான், நான் ரொம்ப வேகமாக வந்தேன் உன்னை தெரிஞ்சுக்கின்னு, ஆனால் உன் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், எதிர்ப்படுகிற ஆண்டவர். ஆனால் நாம் எப்படி யுத்தம் பண்ணணும்? எப்படி யுத்தம் பண்ணணும்? ரோமர் 15:32 சொல்லுகிறது. ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல, ஆமென், நீங்களும் ஜெபத்தில் போராடுங்கள். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் தேவன் நோக்கி செய்யும் ஜெபங்களில் போராடுகிறது போல. அல்லேலூயா. இப்போ நீங்கள் எதில் யுத்தம் பண்ணணும்?
உங்களுக்கு யுத்தம் வந்துச்சு, உங்களுக்கு சத்துருக்கள் எதிரே வந்துட்டாங்க, போராடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன பண்ணோம்? நான் எழுதுன ஆண்டவரே, சில மாம்சம் தானே, அல்லேலூயா, பயங்கரமான போராட்டம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஜெபத்தில் ஆண்டவர் போராட வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை நம்முடைய சரீரம், நமக்குள்ளே இருக்கிற வேகம், கோபம் எல்லாத்தையும் நம்ம அந்த பிரச்சனைகளை விட்டுருவோம் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் அங்கே தான் நமக்கு அந்த ஒரு நிதானத்தை நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கு நான் இந்த பார்க்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பீங்க. 3 யுத்தத்தை காட்ட போகிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம், கரத்தை உயர்த்தும் போது யுத்தம் பண்ணுவார். கரத்தை உயர்த்தும் போது யுத்தம் பண்ணுவார். கரம் உங்கள் மேல் இறங்கும் போது யுத்தம் பண்ணுவார். கரத்தின் வல்லமையினால் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் 3 யுத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தும் போது யுத்தம் பண்ணுவார். கரம் உண்மையில் இறங்கும் போது யுத்தம் பண்ணுவார். கரத்தின் வல்லமையினால் யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொல்றார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு. அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம், கரத்தை உயர்த்தும் போது அவர் யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ணினார்கள். யாரு? போதுமா. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியன் யார்? அமலேக்கியன் யார்? அவன் ஒரு மாம்சத்துக்குரியவன். அல்லேலூயா. அவன் என்ன செய்வான்னா, எப்போதும் காரணம் இல்லாமல் வம்பு பண்ணுகிறவன். அல்லேலூயா. அதுமாரி அமலேக்கியனை பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் பக்கத்தில். காரணம் இல்லாமல் என்ன வரும்? பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வரும். அல்லேலூயா. நம்ம எங்கேயோ வழி விலகி போவோம், அது வழி மறிச்சுன்னு வந்து, என்ன இப்படி வந்து நிற்கிறிய, இன்னைக்கு கிட்ட வந்து இடிக்கிறிய. அல்லேலூயா, அல்லேலூயா. வழி மறிக்கிறவன். அல்லேலூயா. காரணம் இல்லாமல் சண்டை போடுகிறவன். வேதம் சொல்லுது, கொள்ளையடிக்கிறவன், கொள்ளைக்காரன், திருடன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு விரோதமாகவே பின்னாடி வந்து எப்படியாவது இவனை கொள்ளடிக்கணும், கலங்கடிக்கிறவன். அல்லேலூயா. அமலேக்கியனை பார்க்குறீங்களா? உங்களை கலங்கடிக்கிறது காணப்படுதா? அல்லேலூயா. எனக்கு காரணமே இல்லாமல் ஒரு கலக்கம் வருதுயா, ஒரே எனக்கு டிப்ரெஷன், போராட்டம். நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் உண்டான அந்த போராட்டம். அல்லேலூயா. இதான் அமலேக்கியன் ஆவி. அல்லேலூயா. இந்த அமலேக்கியன் ரெவிதீமில் வந்து யுத்தம் பண்ணுறான். ரெவிதீம், நீங்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ரெவிதீம் என்று சொல்லும்போது குறை சொல்றது. அல்லேலூயா. என்னது? குறை சொல்றது. எவ்வளோ 100 காரியம் நல்லா இருக்கும், அதில் 1 குறைப்பட்டிருக்கும் பாரு. அல்லேலூயா. அந்த 1 சரியாக செஞ்சிருக்கலாமே. அல்லேலூயா. குறை சொல்றா. அல்லேலூயா. ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட செய்தார், செங்கடலை பிளந்தார், எல்லாத்தையும் கொடுக்குறார். இன்னும் கேட்கணும் கொடுக்குறார். இப்போ ரெவிதீமில் என்ன இல்லை? தண்ணி இல்லை. அல்லேலூயா. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? தண்ணிக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? வாரி வாரி தண்ணி ஊற்றுறோம். அல்லேலூயா. நமக்கு இப்போ தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தண்ணிக்கு என்ன பண்ணுறாங்க? நான் கொடுக்க மாட்டேன், ஏன் தண்ணி, உன் தண்ணி. அல்லேலூயா. ஆனால் இங்கே தண்ணி இல்லாதனால என்ன அது? குறை, ஒரே வாக்குவாதம். அவ்வளோ தூரம் சாப்பாடு அன்லிமிட்டடாக மோசை மூலம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுது? என்ன சொல்லுது? வாசிங்கள் நீங்கள் 3ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவனமா இருந்தபடி அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளையையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார். எங்களை கொன்று போட ஏன் கொண்டு வந்தீர்? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நன்மைகளை செய்தோம், அந்த நன்மையை நினைக்க மனது இல்லை. ஆனால் அந்த தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் விட்டுருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஓரேபுக்கு போ,
நான் கண்மையில உனக்கு முன்னாடி நிற்பேன். ஆண்டவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி லாரியில் தண்ணி கொடுக்குறவர் அல்ல. அல்லேலூயா. எந்த வனாந்திரத்தில் தண்ணி இல்லாமல் இருக்குதோ, தேவை இல்லாத இருக்குதோ, அங்கேருந்து ஊற்றை புறப்படுகிற செய்கிற தேவன். அல்லேலூயா. நான் ஒரே பிள்ளை உனக்கு முன்பாக கண்மலை நிற்பேன், நீ கண்மலையை பார்த்து என்ன பண்ண அடின்றார். அல்லேலூயா. இந்த ஜனங்களை அடித்தா இது வணங்கா கழுத்துள்ளது, இதை அடித்தா திருந்தாது. நீ எதை அடி? கண்மலை அடி. அதை அடித்தவொடனே என்ன பண்ணும்? தனக்குள்ளேருந்து தண்ணியை கொடுக்கும், தனக்குள்ளேருந்து அன்பை வெளிப்படுத்தும். நான் படைத்த இந்த குன்றுகள், இந்த மலைகள் தன்னை அடிக்கும் போது அது வலி தாங்காம தனக்குள்ளேருந்து ஊற்றை புறப்பட செய்யும். அல்லேலூயா. கொஞ்சம் தாமதித்தவன குறை சொல்றது. அல்லேலூயா. அமலேக்கியர் யார்? பின்தொடர்கிற உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற நன்மையை பிடுங்குற ஆவி. இது ரெவெத்தீமில குறை சொல்ற. இது ரெண்டும் இணைஞ்ச போது என்னாச்சு? ஒரே போராட்டம். அல்லேலூயா. இந்த மத்தியில தான் கர்த்தர் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்கிறார். இவ்வளோ சூழ்நிலை மத்தியில் யார் யுத்தம் பண்ணுறா? அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மோசே சொல்றாரு யோசுவாவை நோக்கி, நீ போய் இறங்கி அமலேக்கியனுடைய யுத்தம் பண்ணு. நான் என்ன பண்றேன்? மலை உச்சியில போய் தேவனுடைய கோலை பிடித்து கொள்ளுகிறேன். வாசிங்கள் 9வது வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். அல்லேலூயா. இப்போ இந்த யுத்தத்தில் ஜெயம் எப்படின்னா, அமலேக்கியனுக்கு எதிராக கர்த்தருடைய மோசையின் கரம் தூக்கம் உயர்த்தி இருக்கும்போது கர்த்தர் அங்கே ஜெயத்தை தருகிறார். யுத்தம் நடக்குது. ஆனால் அந்த யுத்தத்துக்கு ஜெயம் எங்கிருந்து வருதுமா? கர்த்தரை நோக்கி கரத்தை நீட்டும் போது. அல்லேலூயா. பொதுவாக சில கைதிகள், சில குற்றவாளிகள் பிடிக்கும் போது அவன் ஓடினே இருப்பான். திடீர்னு 2 கையை தூக்குனா என்ன ஆகும்? சுடமாட்டான். சுடக்கூடாது. ஏன்னா அவன் சரண்டர் அடைகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு முன்பாக 2 கையை தூக்கிட்டீன்னா நீ சரண்டர் ஆகுற. நீ உன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்த போது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு நேராக உன் கரத்தை, ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே, இந்த கரத்தை உயர்த்துகிற பல காரணங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கரத்தை நீட்டி நீ ஆண்டவரை நோக்கி பார்த்து, என்னால் முடியல ஆண்டவரே, ஆண்டவரே என்னால் நடக்க முடியல ஆண்டவரே, உங்கள் கரத்தினால் என்னை தேற்றுங்க ஆண்ட சொன்னால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை இயேசு கரங்களை உயர்த்தி வைத்து ஸ்தோத்திரம் பண்ணார். என்னாச்சு? 5 அப்பம் 2 மீன் என்னாச்சு? 5000 பேர் ஏப்பம் விட்டான் பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை கூட எடுத்துனாங்க? 12 கூட. அல்லேலூயா. அந்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் வானத்திலிருந்து ஆசீர்வாதங்களினாலே உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த கரத்தில் அவன் உயர்த்தும் போது அமலேக்கியர் தோல்வி அற்றுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 12வது வசனம் வாசிங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். அல்லேலூயா. விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. கவனிங்கள், அவன் கை அசந்து போயிற்று. அல்லேலூயா. அவன் கை சோர்ந்து போயிற்று. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 35:3, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிற தேவன். ஒருவேளை உன் கை தளர்ந்து போகிற இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த தளர்ந்து போன கைகளை திடப்படுத்த போகிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அவன் தளர்ந்து போது, அவன் கை இறங்கும் போது அமலேக்கியர் ஜெயம் எடுக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அதே ஏசாயா 35:4 வாசிங்கள். மனம் பதறாதிருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், இடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும், உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இங்கு ஏசாயா மூலம் சொல்லுகிறார், நீ மனம் பதறாத. இந்த மாதத்தில் நீ மனம் பதறாத, நீ பயப்படாத. நான் உனக்கு நீதியை சரிக்கட்ட போகிறேன். நான் உனக்கு பதிலளிக்க போகிறேன். நான் உங்களை ரட்சிக்க போகிறேன். உன்னை பாதுகாக்க போறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த அசந்து போச்சு கை. யார் கையை பலப்படுத்துறா?
உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 வசனம் வாசிங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். அல்லேலூயா. அவன் கைகள் அசந்து போனவனே ஊரு ஆரோனை என்ன பண்ணாங்க? தாங்கி பிடிச்சாங்க. உடனே தாங்கி பிடிச்சிட்டாங்களா? கல் எடுத்துன்னு வந்தாங்க. அந்த கல்லு பேர் என்ன? அந்த கல்லு பேர் என்ன? மூளை கல்லு, ஜீவனுள்ள கல்லு. அல்லேலூயா. அது அஸ்திபாரம் உள்ள கல்லு. அந்த கல்லு மேல உக்காந்தோன்னு அவருக்கு ஒரு பலம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கல்லில் உட்கார வைத்து அவன் கைகளை தாங்கினார்கள். இந்த கல்லு மேலே நீ உட்காரும்போது, இந்த கல்லு மேலே உன் பாரத்தை நீ வைக்கும்போது, கர்த்தர் இந்த மாதத்தில் உன்னை தாங்க போறார், உன்னை ஏந்த போறார், உன்னை தப்புவிக்க போகிறார். அவரே உன்னை சுமந்து கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த கை உயர்ந்து இருக்கும் போது யோசுவா பட்டயத்தினால் அமலேக்கரை முறியடித்தான். உடனே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? யெகோவா நிசி. அல்லேலூயா. வெற்றி கொடியேற்றுகிறவர். அல்லேலூயா. உன்னுடைய கரத்தை நீ உயர்த்தும் போதெல்லாம் உன்னுடைய கொடி பறக்க போகிறது. உன்னுடைய கொடி பறக்க போகுது. அது 29ஆம் தேதி பறக்கிற கொடி இல்லை, அது உனக்கு வர ஜெயக்கொடி. அல்லேலூயா. அது வருடத்துக்கு ஒரு முறை பறக்கும். ஆனால் கர்த்தர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ன பண்ணும்? பறந்துட்டு இறக்கி வச்சிருவாங்க. ஆனால் உனக்கு பறக்கிற கொடி அது வெற்றி கொடி. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே. சொல்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ பயப்படாத, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, அல்லேலூயா. அதிகம் மாதிரி பாடலான்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் 6 மணிக்கு ஆனால் உங்களுக்கு எப்படியாவது என்ன பண்ணி முடிச்சிடணும். அல்லேலூயா. இந்த முதல் காரியத்தை முடிக்கிற. 2வது காரியம் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவைத்தாரே என்றான். அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே மோவாபின் ராஜா அவர்கள் இங்கே இஸ்ரவேலின் ராஜா குரோதமாய், யூதாவின் ராஜா குரோதமாய், ஏதோமின் ராஜா குரோதமாய் என்ன பண்றாங்க? கலகம் பண்ணி. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா உடனே 3 பேர் இணைந்து அவர்கள் யுத்தம் பண்ண போகிறார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த 2வது குறிப்பு என்னன்னா, கரம் உண்மையில் இறங்கும் போது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ண போகிற போது 7 நாள் சுற்றி திரிகிறார்கள். இராணுவத்துக்கும் மிருகஜீவனுக்கும் என்ன இல்லை? என்ன இல்லை? அதே தண்ணி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்கிற இந்த மோவாபின் ராஜா என்ன செய்கிறான்? கலகம் பண்ணுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கலகம் பண்ண உடனே இஸ்ரவேல் ராஜாவுக்கு என்ன வந்துச்சு? ஐயோ, இவன் நிச்சயமாக கலகம் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவான்? எதிராய் வரும். இந்த கலகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:33.
தேவன் தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவர் யார்? கலகத்துக்கு தேவனா இல்லை. அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட வந்து கலகம் பண்ணா, சவுலை குறித்து அனனியா வந்து என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? ஆண்டவர்கிட்ட கலகம் பண்றானா? என்ன சொல்றான்? ஆண்டவர் இவன் தம்முடைய ஜனங்களை என்ன பண்றான்? கொடுமைப்படுத்தினான். ஆண்டவர் சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியும், நீ போ. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் தெரியும், நீ போ. சுந்தரையாவை குறித்து பாஸ்டர் தாமஸ் ஐயா அவர்கள் சொல்லுவார், யாருன்னா வந்தாங்கன்னா பேசினே இருப்பாங்களாம். திடீர்னு அவர் சொல்கிறார், அவர் என்னை குறித்து ஏன்னா ஒரு வேளை பொதுவாக பேசினா, பாஸ்டர் தாமஸ் அவர் சரியில்லை பாஸ்டர், நீங்கள் அதெல்லாம் கண்டிச்சவனு. உடனே அவர் என்ன பண்ணுவோன்னா, சரி ஆமாம்மா நீ சொல்கிற மாரி தான் கேட்டுக்க மாட்டார். உடனே என்ன பண்ணுவாராம், தாமஸ் இங்கே வாங்கன்னு வரான். அவர் வேலை செஞ்சுன்னு இருப்பாராம். கூப்பிட்டு உங்களை பற்றி ஏதோ ஒன்று சொல்லின்னு இருக்கிறாரு, உண்மையா? அவர் சொல்கிறார், தாமஸ் ஐயா இதுமாரி வந்து சொன்னால் அடுத்த முறை வந்து சொல்லுவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தேவையில்லாத காரியத்துக்கு அந்த தேவ மனுஷன் இடம் கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. அவங்களை குறித்து நீ எதுக்கு பேசுகிற? அல்லேலூயா. இதனால தேவன் மகிமைப்படுவாரா? அல்லேலூயா. சில வேளை நமக்கும் மாம்சம் தானே, ஏதாவது என்ன பண்ணுறோம், பேசிப்போம். ஆனால் பேசாது இருந்தாலும் மூடணும். ஆனால் ஏற்ற வேலையில் பேசுகிற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த மோவாபின் ராஜா கலகத்துக்குரியவனாக இருக்கிறான். இவன் யாருக்கு? இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறான். இப்போ இஸ்ரவேல் யூதாவோடு ஏதோமோடு இணைந்து என்ன பண்ணுறான்? யுத்தம் பண்ண போகிறான். யுத்தம் பண்ண போகும்போது என்ன இல்லை? தண்ணி இல்லை. அல்லேலூயா. தண்ணி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோன் பண்ணி 2 கேன் தண்ணி கொடுங்கன்னுவோம். அல்லேலூயா. என்னைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறோம், தண்ணி இல்லைன்னு முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கேன் தண்ணி வரல, லாரி தண்ணி. அல்லேலூயா. லாரி தண்ணி வரல, என்ன ஆண்டவரே இவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துது, புலம்ப தான் செய்வோம். ஆனால் இங்கே யோசபாத் என்ன செய்கிறார்? நீங்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையோ? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறார் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். நீங்கள் இங்கே தீர்க்கதரிசி ஒருவன் இல்லையோ? விசாரிக்கிறதுக்கு யார் இருக்கிறார்? தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி என்பது தீர்க்கமாய் தேவனிடத்திலிருந்து வருகிறது தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. வாய்க்கு வந்தது சொல்றது தீர்க்க தரிசனம் இல்லை. கர்த்தர் தீர்க்கமாக சரியாக, அல்லேலூயா, துல்லியமாக சொல்லுவது தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரர் உண்மையாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வைக்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனம். மகளே மகனேன்னு சொன்னானே எல்லாம் உருக்கிடுது நம்மாலாம். அல்லேலூயா. இப்படியெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்வார்னு அப்படியே ஐஸ் வச்சோமே, ஐயா சோத்திரம். சபைக்கு ஒன்றும் கொடுக்காது, தீர்க்கதை சொன்னவனு எத்து வாரி கொடுக்கும் பாரு. ஏன் உனக்கு சொன்னாதான் வாரி கொடுப்பியா? அல்லேலூயா. இந்த வசனம் தீர்க்க தரிசன வசனம் வசனம். அல்லேலூயா. இதை நீ வாசிக்கும் போது கர்த்தர் உன்னோட பேசுவார், ஆராதனையில பேசுவார், வார்த்தையில பேசுவார். நீ நல்லா ஜெபம் பண்ணா உன்னிடத்திலிருந்து வார்த்தை வரும். நீ ஜெபமே பண்ணாம ஆண்டவர் என்ன குறித்து என்ன பேசுறாரு, உன்னை குறித்து என்ன பேசுறாரு, நீ நல்லா தூங்கி நிற்கிறதா பேசுறாரு. அல்லேலூயா. ஒரு முறை வெளிநாட்டிலேருந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு நம்பர் வந்துச்சு, ஃப்ராங்க்லின், அவர் ஒரு ஊழியக்காரர் எனக்கு அந்த அம்மா சொல்லுது, என்ன குறித்து ஆண்டவர் என்ன பேசுகிறார், உன்னை குறித்து என்ன பேச எனக்கு தெரியல. அல்லேலூயா. பேசினா தானே சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஜனங்கள் தங்களே போய் என்ன பண்ணுறது, லாக் ஆகிடுது. என்ன குறித்து என்ன சொல்கிற, என்ன இல்லாத போய் சொல்லி என்ன பண்ணுறது. உன்னை குறித்து சொல்லணும்னா சரியாக உனக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்குன்னா உன்னை குறித்து சொல்லுவார். நீ ஜெபிக்க வரும்போதே கர்த்தர் சொல்லாத வராம்பார், அவனை குறித்து சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், இங்கே விசாரிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லையோ? இங்கே எலிசா இடத்தில் போக, எலிசா இடத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. கவனிங்கள். அப்ப தீர்க்க தரிசனத்தை கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே அவன் யோராமை பார்த்து, ஆகாப்புடைய மகன் யோராமை பார்த்த, நீ என்னிடத்துல வர,
உங்க அப்பா அம்மாவுடைய தீர்க்கதரிசி இடத்துல போய்ப்பா, எங்க இடத்துல பாரு. அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் யோசபாத்தை பார்க்காவிட்டால் அல்லேலூயா உன்னையும் நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இப்போ எலிசாவே தீர்க்கதரிசி இந்த காரியத்துக்கு ஒரு தீர்வு வரதுக்காக அங்கே சுரமண்டலத்தின் வாசிக்கிறவனை கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. வாசியுங்கள் 15ஆம் வசனம். இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். கவனிங்கள், இங்கே சுரமண்டலத்தை வாசிக்கிறவன் வாசிக்கும் போது வேதம் சொல்து கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கியது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நீ நோக்கி பார்க்கும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் உனக்கு உண்டான நெருக்கத்தில் யுத்தத்தில் ஆண்டவரே நீ கூப்பிடும்போது கர்த்தருடைய கரம் உன்மேல் வந்து அமரும். அல்லேலூயா. அப்போ எலிசாவிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருந்து எல்லாரும் மேலே கரம் அமராது. யார் வார்த்தையை முக்கியப்படுத்துகிறார்களோ, யார் வார்த்தையின்படி நடக்கிறார்களோ கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் வந்து அமரும். இந்த கரம் அமர்ந்த உடனே எலிசா என்ன சொன்னார்? இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. வாய்க்காலை வெட்டு. வாய்க்காலை வெட்டினா என்ன வரும்? வழி உண்டாக்கு. வாய்க்கால்னா என்ன? வாய்க்கால் நமக்கு எல்லாம் மறந்து போச்சு. வாய்க்கால்னா என்ன? அல்லேலூயா. எதுக்கு வாய்க்காலில் வெட்டுறது? அல்லே நம்ம எல்லாம் பார்த்து பம்பு செட்டை மறந்து போச்சு. கிராமத்தில் போனால் உத்து பார்க்குறதே வாய்க்கால், அது கூட தெரியல. பம்பு செட்டு. அல்லேலூயா. வாய்க்கால் என்பது வழியை உண்டாக்குறது. உன் வழியை நீ ஆயத்தப்படுத்து. இந்த மாதத்தில் நீ வாய்க்காலை விட்டு கர்த்தர் அதை தண்ணீரினால் நிரப்ப போகிறார், நன்மையினால் நிரப்ப போகிறார், கிருபையினால் நிரப்ப போகிறார், ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். சரி, வாய்க்காலை வெட்டணும். வெட்டிட்டா தண்ணி எப்படி வரும்? பம்பு செட்டில் இருந்தால் வரும். இங்கே தேசத்துக்கு தண்ணி வரணும். இங்கே யுத்தத்துக்கு நடத்துகிற மிருகச்செவலுக்கு தண்ணி வரணும். அப்போ இந்த தண்ணி எங்கே வரணும்? தண்ணி பூமியில் இல்லை. நான் வசனம் என்னமா சொல்லுது? வாசிங்கள் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் வேதம் சொல்லுது வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்போ மழைக்கு என்ன தேவை? மேகம் தேவை. மேகத்துக்கு காற்று தேவை. காற்று மழையை உண்டாகு. இதெல்லாம் நீ வானத்தை பார்க்காத. அல்லேலூயா. இந்த வாய்க்காலை வெட்டு. இந்த மாதத்தில் கர்த்தருடைய கரம் உன் மேலே அமரும்படியாய். அல்லேலூயா. இது வரணும், அவங்க வரணும், அவங்களெல்லாம் நீ பார்க்காத. யாரையும் நீ பார்க்காத. கர்த்தரே உனக்கு வாய்க்கால்லேருந்து தண்ணீர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றா அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். வாய்க்கால் வெட்டினா வாய்க்கால் வெட்டு. வாய்க்கால் ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? எப்படி இந்த கடன் மாறும்? எப்படி இந்த பிரச்சனை மாறும்? அதெல்லாம் நீ பேசாத. உனக்கு தண்ணி வரணும். அல்லேலூயா. நீ குடிக்கணும், பிள்ளைகள் குடிக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். வாய்க்காலை வெட்டு. நீ வழியை ஏற்படுத்து, வழி ஆயத்தப்படுத்து, நீ செப்பனிடு. அல்லேலூயா. நீ பலிபீடத்தை கட்டு. கர்த்தர் வானத்திலிருந்து தண்ணீரையும் வர வைப்பாரு, நெருப்பையும் வர வைப்பாரு. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அதனால தான் சாலமோன் சொன்னார் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவரீர் என் தகப்பனுடைய தாவீது என்றும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வாக்கினால் உனக்கு சொல்லுகிறத அவருடைய கரத்தில் நிறைவேற்ற போகிறார். உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார்னா உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு யுத்தத்தில் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. இங்கே வாக்கினால் சொன்னார். என்ன வாக்கினால் சொன்னாரு? 9ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே உன் ஆபத்துக்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போது கர்த்தர் சொல்லிய தமது உன் கர்ப்ப பிறப்பாகி உன் குமாரனே என்ன பண்ணுவான்? ஆலயத்தை கட்டுவான். காலவன் பிறக்கல, பிறகுதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். சொன்னதை நிறைவேற்றினாரா? அவன் ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அந்த மகிமை ஆலயத்தினால் நிரப்பப்பட்டது. அவன் சொன்னான், நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர். அல்லேலூயா.
அவர் சொன்னாது செய்யணும். அல்லேலூயா. இப்போ பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டாரு? ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஆழத்தில் போய் என்ன பண்ணிட்டாரு? வலையை போட்டார். அல்லேலூயா. மீன் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? ஆனால் திருப்பி வந்துட்டார். ரொம்ப டயர்டாயிட்டார், ரொம்ப சோர்வு. நான் சொல்கிறேன், நீ பிரயாசத்தில் எவ்வளோ முயற்சிக்கிற ₹1 உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதே படகை வார்த்தையினால் நிரப்பி மீண்டும் ஆழத்துக்கு போ, வலையை போடு. அல்லேலூயா. சொல்கிறார், நான் முழுவதும் இதே இடத்துல தான் வந்தேன்பா, இதே இலையில தான் போட்டேன், ஒன்றும் நடக்கலாண்டா. அது ஒன்றும் உன் முயற்சியில் ஒன்றும் நடக்காது. இப்போது என்னுடைய வார்த்தையினாலே நீ ஆழத்தில் வலையை போடு. பேதுரு சொல்றார், உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே. அல்லேலூயா. வலையை போட்டான். வலை கிழியத்தக்கதாய், வலை கிழியத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இந்த குறிப்பை நான் முடிக்க போறேன். இப்போ வாய்க்கால்களை தண்ணீர் வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணீர் வர ஆரம்பிச்சது. இப்போ யாருக்கு சண்டை? யாருக்கு சண்டை? யாருக்கு யுத்தம்? மோவாபியருக்கு தான் யுத்தம். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் தண்ணீரை கொண்டு வந்துட்டாரு. இந்த தண்ணீர் அவன் கண்ணுக்கு என்னவா மாத்திட்டார் பாருங்க. வாசியுங்கள் 22ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 3:22. மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. கவனிங்க, ஆண்டவர் பாருங்க, அதே தண்ணி தான் அவன் கண்ணுக்கு என்னவா மாத்திட்டாரு? ரத்தமா. நம்ம கண்ணுக்கு என்னவா மாத்திட்டாரு? இதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு தண்ணீர் இல்லாமல் சாக போன்ற ஒரு யுத்தம். ஆனால் யுத்தத்தை ஆண்டவர் நம்ம காற்றை அனுப்பல, மழை அனுப்பல, ஆனால் தண்ணீரை பள்ளத்தாக்கில நிரப்பினார். ஆண்டவர் உனக்கு உண்டான நெருக்கத்தில், யுத்தத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ஜீவ ஊற்றை புறப்பட செய்து அந்த தண்ணீரை சத்துரு பார்க்கும் போது என்னவா மாத்திட்டாரு? என்னவா மாத்திட்டாரு? ரத்தமா மாத்திட்டார். அல்லேலூயா. உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, 23ஆம் வசனம். அதனால் அவர்கள், இது ரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெற்றி கொண்டு மாண்டு போனார்கள், ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். கவனிங்க, அவனுடைய மைண்ட் மாறிச்சு, அவனுடைய பார்வை மாத்திட்டார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் பண்ற யுத்தம். அல்லேலூயா. அவனுடைய பார்வையில் ரத்தமா மாத்திட்டாரு. அவன் எண்ணத்துல என்ன வந்துச்சு? அவங்களே வெட்டி கொண்டார்கள். அவர்களுடைய ரத்தம் தான் இங்க என்ன வருது? ரத்தமா மாறுது. இப்போ அவங்களுக்கு வேண்டிய ஆயுதங்கள் எல்லாம் விட்டுட்டு என்ன பண்றான்? இப்போ என்ன பண்றான்? இப்போ யுத்தம் பண்ண போனவன் இப்போ என்ன நினைச்சான்? சத்துரு விழுந்துட்டான், இப்போ அவனுடைய காரியங்களை கொள்ளையடிக்க போலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் எல்லாம் பிளான் ஒன்றும் இல்லாமல் ஆகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாருன்னா உனக்கு எதிராளி ஆயத்தப்படுத்துகிற எல்லா காரியம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். அல்லேலூயா. உனக்கு எதிராக இருக்கிற பிளான்ல ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். அல்லேலூயா. அவன் ஆயுதத்தை கூட என்ன பண்ணல, முன்னாடி பின்னாடி நிற்க வேண்டிய ஆயுதம் எல்லாம் ஸ்டாப் ஆக்கிட்டான். அல்லேலூயா. எப்பா அவங்க செத்துட்டாங்கப்பா, இனி நம்ம ஆயுதத்தை எடுத்துகிட்டு போனால் வெறும் கையோடு போய் சத்துருவை என்ன பண்ணலாம்? கொள்ளையிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? போய் அவங்களை யுத்தம் பண்ண. வாசியுங்கள் 24ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாக முறியடித்து அவர்கள் தேசத்துக்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எதிராளியே தடம் புரள வைத்திருக்கிறார் ஆண்டவர். நீ கர்த்தருடைய வழியில நடந்தா உனக்கு எதிராளி வைக்கிற எல்லா திட்டங்களும் ஒன்றும் இல்லாம ஆகிடுவார். நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் சத்துருகளையும் கர்த்தருக்கு பிரியமா இருந்த மாதத்தில் ஆண்டவர் இங்கே யோசபாத் கேட்கிறான், கர்த்தரிடத்தை விசாரிக்கிறதுக்கு இந்த காரியம் இவ்வளவு யுத்தம் நடக்கிறது, இந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரு? இவ்வளவு நெருக்கம் வருது, இவ்வளவு போராட்டம் வருது, இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆலோசனை என்ன? அங்கதான் ஜெபம் பண்ணணும், அங்கதான் கர்த்தருடைய கரம் மேல அமரணும். அப்போதான் ஆண்டவர் சொல்லுவார், நீ வாய்க்காலை வெட்டு. அல்லேலூயா. உன் வழி ஆயத்தப்படுத்து, நீ உன்னை நேர்படுத்து, நான் தண்ணீரை அனுப்புகிறேன், நீ குடி, ஆனால் சத்துருக்கு அது தண்ணீராக இருக்கு, அது ரத்தமாய் மாற்றுவேன். இதான் கர்த்தருடைய யுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லை. 3வது காரியம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு மோவாபிய புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரு கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். கவனிங்கள், இங்கே மோவாபியரும் அம்மோனரும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ இந்த மூன்றாவது யுத்தத்தில் இங்கே ஒரு சில கூட்டம் சொல்கிறாங்க, யோசபாத்தே உனக்கு சில பேர் சீரியர் இடத்துலேருந்து கடலோரத்தில் எல்லையில் வந்துட்டாங்கப்பா. அல்லேலூயா. பயம் வந்துச்சு. சில பேரில் யுத்தம் வரும்போது பிரச்சனை வருமா பயம் வரும். ஆனால் யோசபாத் என்ன செஞ்சார் தெரியுமா? 3 காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கு உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே போதுமா? கவனிங்க. முதல் இருதயத்தை ஒருமுகப்படுத்தினான். 2வது என்ன? உபவாசத்தை செய்தான். 3வது யூதாவெங்கும் கூடி ஜெபிக்கும்படி ஜெபத்தை ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வல்லமையினால உனக்கு யுத்தம் என்னன்னா, முதல் உன் இருதயம் அலப்பாயக்கூடாது. அல்லேலூயா. முதல் உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக்கப்படணும். உடனே உன்னுடைய ஜெபத்தை உபவாசத்தை ரெடியாக்கணும். அல்லேலூயா. அங்கே நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக 40 நாட்களுக்குள்ள நினிவே கவிழ்க்கப்படும் சொன்னபோது உடனே என்ன பண்ணாங்க? உடனே உபவாசத்தை ஏற்படுத்தினால. அல்லேலூயா. அப்போ அந்த உபவாசம் எதை காட்டுக்குது? உன் இருதயம் நேராக எதை காட்டுக்குதுன்னா, தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துறதை காட்டுது. அல்லேலூயா. உன் பிரச்சனைகளை நீ புலம்புகிறதுக்கு அங்கே இடம் இல்லை. நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தும் போது அங்கே கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே யோசபாத் இவ்வளோ நெருக்கத்திலும் ஒன்று அறிந்திருந்தார். என்னன்னா, நீங்கள் 6ஆம் வசனத்தில் வாசிங்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திற்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தின் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. கவனிங்கள். இந்த நெருக்கத்தில் யோசபாத் அறிந்தனா, உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உமக்கு எதிராய் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நாங்க நன்மை செய்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு இவங்க தீமையை செய்தார்களே. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நன்மையை செய்றீங்க, உங்களுக்கு தீமை இருக்கிறதா? அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால, உம்முடைய வல்லமையோட கரத்தினால நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. வாசிங்கள் 12ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. எங்களுக்கு பலன் இல்ல ஆண்டவரே, இந்த பிரச்சனையை பார்க்க பலன் இல்ல ஆண்டவரே, இந்த காரியத்தை எதிர்நோக்கி போகிறதுக்கு பலன் இல்ல ஆண்டவரே, நாங்க என்ன செய்வதுன்னு கூட தெரியல ஆண்டவரே. எங்க கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. நீ கண்களை அவருக்கு நேரா ஏறெடுத்தினா அவர் கரத்தின் வல்லமை நீ பார்ப்பாய். அவர் கரத்தின் வல்லமை நீ பார்ப்பாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இங்கு கண்களை யோசபாத் ஏறெடுத்த போது கர்த்தர் அங்க ஒரு லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் உன் கண்கள் ஏறெடுக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், ஊழியக்காரன் மேல் இறங்குவார். வார்த்தை சொல்லுகிறது. 15ஆம் வசனம் வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நீ கலங்காதே, நீ பயப்படாதே. இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. 3 காரியத்தை இந்த யுத்தத்தில் நீ செய்யணும். அல்லேலூயா. நீ பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லைன்னா, முதல் காரியம், யோசபாத் தரை மட்டும் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது அவன் செய்த காரியம், கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தான். அல்லேலூயா. 3வது பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரை 21ஆம் வசனத்தில் அவரை பாடும்படி குழுவை எழுப்பினான். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் உங்களுக்கு உண்டான நெருக்கத்தில், ஒரு போராட்டத்தில், உங்களுக்கு இதுவரைக்கும் தடையாக இருக்கிற காரியத்தில் நீ தேவ சமூகத்தில் விழுந்துரு, முகங்குப்புற விழுந்துரு.
ஆமென். பட்டணத்தை ஜெயமடிக்க முடியல. யோசுவா ஆண்டவர் பாதத்தில் முகங்குப்புற விழுந்துட்டான். என்ன ஆண்டவர் இந்த காரியம்? கர்த்தர் சொன்னார், அங்கே ஒரு ஆகானால நீ ஜெயம் எடுக்க முடியல. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்துரு. ரெண்டாவது, துதியை ஆயத்தப்படுத்து. அவன் துதியை ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப நெருக்கத்தில் தான் என்ன பண்ணல, துதிக்கிறதே இன்னைக்கு மறந்து போச்சு. எப்படி ஆராதிக்கிறது, எப்படி பாடுறதுன்னு தெரில. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர கூட்டத்துக்கு பிறந்த நாள் பாட்டு, அல்லேலூயா. கிராம ஊழியத்துக்கு என்ன பாட்டு, டெத்து பாட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சில வேலை ஆவியார் நடத்துனா பரவாயில்ல, அல்லேலூயா. ஆனால் இங்கு பார்க்கிறோம், அவன் என்ன பண்ணுறான், 3 காரியங்களை ஆயத்தப்படுத்தினான், அல்லேலூயா. ஆனால் இங்கே லேவி மேலே கர்த்தருடைய ஆவியானவர், யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் 17ஆம் வசனம் வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமே ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீ தரித்து நில்லு, கர்த்தரை நம்பி நில்லு. கர்த்தர் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக தங்களுக்குள் வெற்றுண்டு மடிகிறதை நீ பார்க்க போகிறார். வாசிங்கள் 22ஆம் வசனத்தை வாசி முடிக்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொரு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். கவனிங்க, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் அவங்களே எழுப்பிக்கினாங்க. அல்லேலூயா. பிரச்சனை நம்ம கிட்ட தான் வரணும்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு. இதுதான் கர்த்தர். உனக்குள்ளே எந்த பிரச்சனை வராமல் ₹1 செலவில்லாமல் கர்த்தர் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிப்பார். அல்லேலூயா. உன்னால அவர்களால் உனக்கு எந்த சேதம் வராதபடிக்கு அவரே யுத்தம் பண்ணுகிற தேவன். நீ ஆயுதம் ஏந்த தேவையில்ல, நீ போயிட்டு பல காரியம் திட்ட தேவையில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பாடி துதி செய்ய தொடங்கின போது, நீ முழங்கால் படியிடும் போது, பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் அவர்கள் பாடி துதி செய்யும் போது கர்த்தர் அந்த இடத்தை அசைத்தார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் கர்த்தருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படணும்னா நீ தேவனை பாடி துதி செய். நீ போராடாத, நீ யுத்தம் பண்ணாத, நீ முழங்கால் இட்டு பண்ணி தேவனோடு ஆராதித்து பண்ணிவார். கர்த்தர் உனக்காக எந்த மனுஷன் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார், உன் இருதயத்தை உடைக்கிறார்களோ, உன்னால் அவர்களால் எதில் நீ வேதனைப்பட்டு போறியோ அந்த காரியத்தில் கர்த்தர் அவங்களோட இடப்பட்டு பேச போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்க. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க இருப்பீங்கன்னா, நீங்கள் அந்த யுத்தத்தில் கரத்தை உயர்த்துங்க. என்னால் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் கரத்தை உயர்த்தும் போது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவருடைய கரம் உங்கள் மேல் அமரும்போது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கரத்தின் வல்லமையினால் ஓங்கிய புயத்தினால் அவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை கொண்டு வர பண்ணினார். அந்த கரத்தின் வல்லமையினால் பார்வோன் கடினப்பட்டு போனான். அவனால் ஒன்றும் செய்ய முடியலை. அவருடைய கரம் குறுகி போகலைங்க. அந்த கரம் இன்னைக்கும் பலத்து இருக்கிறது. அந்த கரம் இன்னைக்கும் உண்மையில் பலத்து இருக்கிறது. அந்த கரம் உனக்காக அது யுத்தம் பண்ணுகிறதா இருக்கிறது. ஓ ராபாலா ஷிகராதுரா நம்மா. அந்த கரம் யுத்தம் பண்ணுறது மாத்திரமல்ல, அந்த கரத்தினால் உன்னை தாங்குவார், உன்னை தப்புவிப்பார், அந்த கரத்தினால் உன்னை அரவணைப்பார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த கரம் உங்களை தேற்றுகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு உண்டான போராட்டத்தில், யுத்தத்தில் அந்த கரம் உங்களை தேற்ற போகிறது. அந்த கரம் உங்களை அணைக்க போகிறது. அந்த கரத்தினால் உங்களை மூட போகிறார். அவருடைய வல்லமையினால் உங்களை மூட போகிறார். அவருடைய மகிமையை உங்களை பார்க்க போகிறீங்க. மோசே சொன்னாங்க, மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த கண்மலையில் வந்து நீ என் கரத்தினால் உன்னை மூடுவே. இந்த கரம் உன்னை பாதுகாக்க போகிறது. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளில் இந்த வாக்குத்தத்த ஆராதனை வந்துடு. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியோ ஆண்டவரே. யுத்தம் கர்த்தருடையதென்று பார்க்கிறோம் அப்பா.
ஆண்டவரே வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் யுத்தம் பண்ணுவீராக, உடைய கரத்தினால் அவர்களை பாதுகாப்பீராக. இந்த குடும்பத்தையும் பிள்ளைகளுடைய போக்குவரத்து எல்லா காரியத்தையும் நீர் ஆசீர்வதியும். சபை ஆசீர்வதி, ஊழியத்தை ஆசீர்வதி, தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.